இன்னைக்கு ஒரு 10 ரூபா அமைச்சர் யார் என்று உங்களுக்கு தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மகளிரணி மாநாட்டில் அவர் பேசுறாரு இன்னைக்கு சாயந்தரம். அந்த 10 ரூபா அமைச்சர் சொல்றாரு, கோயம்புத்தூர்ல 10க்கு 10 ஜெயிக்கிறது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இலக்கு. 10 ரூபாய் அமைச்சர் அவர்களே, டாஸ்மார்க்ல வேணா பாட்டிலுக்கு 10 ரூபாய் ஏத்தி ஜெயிக்கலாம். ஆனா தேர்தல் களத்தில் மக்களுடைய மனதை தேசிய ஜனநாயக கூட்டணி வென்று விட்டது. கோயம்புத்தூர்ல 10க்கு 10 என்கின்ற உங்களுடைய கனவு எப்பொழுதும் கனவாக மட்டும்தான் இருக்கும். அருமை சொந்தங்களே, எந்த காரணத்திற்கும் கூட இந்த பகுதியில தப்பி தவறியும் கூட திராவிட முன்னேற்ற கழகமோ அவருடைய கூட்டணி கட்சியோ நீங்கள் விட்டுவிடக் கூடாது. கோயம்புத்தூரை நாசம் செய்தவர்கள், கோயம்புத்தூருடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்தியவர்கள், கோயம்புத்தூர் மக்களுடைய வளர்ச்சிக்கு எந்த காலகட்டத்திலும் கூட உறுதுணையாக இல்லாதவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். முதலமைச்சரிலிருந்து கட்சியினுடைய கடைக்கோடி தொண்டன் வரை கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கு எதிராக மட்டும்தான் பாடுபட்டு இருக்கின்றார்கள். இதெல்லாம் எதுக்காக நான் சொல்றேனாங்க, நாம மறந்துடக்கூடாதுங்க. தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப அன்பானவர்கள், வேகமா மன்னிச்சு விட்டுருவாங்க, பொழைச்சு போன ஒரு ஓட்டையும் போட்டுருவாங்க. ஆனா இந்த முறை பொழைச்சு போங்கின திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு ஓட்டையும் கூட இந்த பகுதியினுடைய அன்பு சொந்தங்கள் நீங்கள் அளிக்க கூடாது என்கின்ற தாழ்மையான வேண்டுகோளை இந்த கூட்டத்தின் மூலமாக உங்களுக்கு வைத்துக் கொண்டிருக்கின்றோம்.